ஹாய்டா ஜேம்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்எம்எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருந்தோமோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் முழிப்பு வந்து ஆரம்பிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆரம்பங்களை வந்துட்டு திருப்பி அந்த மாஃபியா மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த சீனில் லியோட வீட்டை தான் வந்து காட்டுறோம். உங்கள் அப்பா, லியோட அப்பா, அப்புறம் அபி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் எல்லோரும் லியோட ஃப்யூனரலில் தான் நின்றுட்டுருக்காங்க. லியை ப்ரீஸ்ட் வந்துட்டு எல்லாம் சொல்லி புதைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லியோட அப்பா வந்துட்டு ஆக்சுவலி லீ மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அவரோட வீட்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, அங்கேயே தான் புதைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அங்கே லியை வந்துட்டு பறி பண்ண போகிறாங்க. லியோட அப்பா பயங்கரமாக அடிச்சுக்கிறாரு. ரொம்ப அவருக்கு வந்து அவ்வளோ தாங்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா, லியோட அப்பா, அவர் ரொம்ப கன்சோல் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட வந்து கன்சோலே ஆக மாட்டேங்கிறாரு. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அவருக்கு. உன்னோட பொண்ணு மேலே ஆசைப்படாமல் இருந்திருந்தாண்டா இந்நேரம் என் பையன் உயிரோடு இருந்திருப்பான். உன்னோட பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது கேட்குறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ரொம்பவே வந்து ஆத்திரமாக வருது ஆரம் மேலே. லியோட பாடியில் வந்துட்டு அவனோட ஹேண்ட் வந்து கட் ஆகியிருக்கு. அதை வந்துட்டு மறுபடியும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அவனோட கழுத்துமே வந்து கட் ஆகியிருக்கு. அவன் பாடி வந்துட்டு ரொம்பவே டீஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்த்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. வாழ வேண்டிய வயசில் இருக்க பையனை இப்படி இழந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அவர் வீட்டுக்கு வந்து அவரோட பாடி கார்ட்ஸ், அப்புறம் போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாரையும் பிடிச்சி கண்ட மெனிக்க திட்டுறாரு. என்னோடய பொண்ணு கண்டுபிடிக்கணும்னு இதே சிட்டிக்குள்ளே தான் என் பொண்ணு இருக்கா, ஆனால் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை. இவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்துட்டு நான் என்னோடய பொண்ணை கூட என்னால் காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து உங்கள் அப்பா தான் கத்திகிட்ருக்காரு. ஆன் த அதர் சைட் மிஸ்டர் பேங்க்ஷனை தான் காட்டுறோம். அவர் பயங்கர கோவத்தோட, பயங்கர ஒரு மாதிரி ஆதங்கத்தோட அந்த டிவியை தான் வந்து பார்த்துட்ருக்காரு. டிவியில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. லைக் மிகப்பெரிய சிஇஓட மருமகனாக இருக்க வேண்டிய லீ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸை தான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து அவரும் பார்த்துட்ருக்காரு. பேங்க்ஷனுக்கு தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். அதாவது ஒரு விஷயம் வந்து தோணியிருந்திருக்கும். வயனை கல்யாணம் படிக்க போகிறவன் தான் லீன்னு சொல்லி பேங்க்ஷனுக்கு நல்லாவே தெரியும். அப்போது பேங்க்ஷனை கொண்டுட்டா, லீயை கொண்டுட்டா கண்டிப்பாக வயன் வந்து ஆரம்பிக்கிட்ட தான் இருக்கணும். பட் ஆரம் வந்து ஃபோனே எடுக்கலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால இவனுக்கு பேங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆரம் வந்து அவன்கிட்டேருந்து ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இப்போது பேங்க்ஷனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் தான் இப்போ ஆரம்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு ஆரம், நான் சொல்லியிருந்த விஷயம் என்னாச்சு, ஒர்க்கில் ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வேணும்னே கேட்குறாரு. அப்போ ஆரம் தான், இல்லை சார், எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை, ஆனால் நான் நெருங்கிட்டேன், கண்டிப்பாக சீக்கிரம் பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பாக சீக்கிரம் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு பேங்க்ஷனுக்கு அவருக்கு செம்ம கோபமாகுது. சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு அவரோட டீமில் இருக்க அத்தனை பாடி கார்ட்ஸும் ஒன்றா இறக்குறாரு. இறக்கிட்டு சொல்கிறாரு, சரவுண்ட் ஆரம்ஸ் ஹவுஸ். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாடி கார்டு ஒருத்தன் உயிரோடு இருக்கக்கூடாது, ஆரம்பியே சேர்த்து. அந்த பொண்ணு எனக்கு வேணும். என்னோடய பொண்ணோட உயிர் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அந்த பொண்ணு திருப்பி கூட்டிகிட்டு வாங்க. எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், எவ்வளோ கன்ஸ், என்னென்ன வேணுமோ, எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாமே கேளுங்க, நான் தரேன். ஆனால் எனக்கு என் பொண்ணு வேணும். ஆனால் ஆரம், அவனை முடிஞ்சளவுக்கு உயிரோடு பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். என் கத்தியே எல்லாமே என் கழுத்தறுத்துட்டான், எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டான். ஆரம்ப உயிரோடு இழுத்துட்டு அந்த பொண்ணும் எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லி பாடி கார்ட்ஸை வந்து ஆரம்போட மேன்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஆரம்போட சீக்ரெட் மேன்ஷன் எங்கே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ தி பெஸ்ட் ட்ராக்கர்ஸ், அப்புறம் ஹேக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப
வெல் ட்ரெயின்டான அந்த இல்லீகல் பீப்புள் எல்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து ஹையர் பண்ணி அவங்களெல்லாம் கேதர் பண்ணி எப்படியோ ஆரமோட சீக்ரெட் மேன்ஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து இந்த விஷயம் வந்துட்டு ஆரம்புக்கு சுத்தமாக தெரில. வெளியே இருந்தே சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக ஆரமோட தான். ஒரு 4 to 5 acres இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கங்கே இப்போ வந்து பேங்க்ஷனோட ஆளுங்க வந்துட்டு ஃபுல்லாக நெருங்கிட்டாங்க. இந்த சைட் பேங்க்ஷன் தான். எப்படியாவது ஆரம்பம் உயிரோட பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணும் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆரம், நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுருக்கக்கூடாது, இந்த காட்ஃபாதர் பேங்க்ஷனை நீ பகைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காரு. நான் உங்ககிட்ட நம்பி ஒரு வேலை கொடுத்தேன், ஆனால் நீ அந்த பொண்ணுக்காக என்னையே பெட்ரேல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. லைக் இந்த சைடு காட்டினா அந்த சீக்ரெட்டான மிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாக ஆரம்போட ஹவுஸை வந்து சரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சைடு ஆரம்போட மேன்ஷனை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் செம்ம கோவம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம்தான், விகால் நான் வெளியில் போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் முறைக்கிறீங்க ஆரம்ப பார்த்து, கொஞ்சம் விஷம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, குடிச்சிட்டு செத்துறேன் அப்படிங்கிறீங்க. அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது பேபிகால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் ஒரு டேப் பண்ணிவிட்டு, நான் வெளில போகிறேன், அது வரைக்கும் வாழை சுருட்டிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஆரம் வந்துட்டு எல்லா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸும் சொல்லிட்டு போகிறாரு. பட் வைனோட ரூம் பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது. அவங்களோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு வைனோட ரூம் பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது, யாரும் நாக் பண்ணி வைன்கிட்ட பேச ட்ரை பண்ணக்கூடாது. பட் அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் பொறுப்பு. அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சொல்லிவிட்டு ஆரம் வந்து அந்த வீட்டை விட்டு வெளில போகிறாரு. உள்ள நீங்கள் தான் பூனா மாதிரி மெதுவாக அவங்க ரூமில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற குளோரோஃபார்ம் எடுத்து உங்களோட கர்ச்சீஃபில் நல்லா நினச்சிக்கிறீங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த குளோரோஃபார்ம் பாட்டிலையும் உங்களோட ட்ரெஸ்ஸோட பாக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அந்த கர்ச்சீஃபையும் வந்துட்டு உங்களோட பாக்கெட்டுக்குள்ளேயே வந்து சேஃபாக வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஸ்பேஸில் வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறீங்க. சுற்றி பார்த்தா உங்களோட பாத்ரூமோட டோர் வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸால் ஆனது தான். மேலே இருக்கிற, அதாவது உள்ளே இருக்கிற டோர் கிடையாது, மேலே இருக்கிற டோர், அது வந்து ஒரு மாதிரி கிளாஸால் ஆனது தான். அங்கே இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே ஒரு பக்கெட் போட்டு அது மேலே இன்னொரு பக்கெட்டை போட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிற எப்படி சொல்கிறது ஹேண்ட் ஷவரால் வேகமாக அந்த கிளாஸை வந்துட்டு அடித்து உடச்சி ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸோட பாத்ரூமோட கிளாஸ் டோரை வந்துட்டு ஃபுல்லாக உடச்சி ஓப்பன் பண்ணிட்டீங்க. அது வழியாக நீங்கள் வந்துட்டு குதிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த மிச்சம் இருக்கிற கிளாஸ் பீசஸ் எல்லாம் உங்களோட முதுகில், கையில், கால் முட்டிலன்னு பயங்கரமாக கிழிக்குது. எப்படியாவது ஆனால் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த பாத்ரூமோட விண்டோ வழியாக கீழே குதிச்சிடுறீங்க. கீழே குதிச்சா பயங்கரமாக உங்கள் முட்டியில் வந்துட்டு சரியான அடி, முட்டியில் அடி, தாடை பயங்கரமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடிபட்டு பயங்கரமாக உங்களுக்கெல்லாம் ரத்தம் அங்கங்கே சுட்டிகிட்ருக்கு. அதோடு நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணுன்னு சொல்லி நீங்கள் மேலேருந்து கீழே குதிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஹைட்டான இடத்துலேருந்து கீழே அந்த சன்ஷேடில் குதிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ அடிபட்டிருக்கு. அதோடு நீங்கள் அப்படியே வந்துட்டு இறங்கி பொறுமையாக அப்படியே பூனை மாதிரி யாருக்கும் சவுண்டு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி வரும்போது கீழே ஒரு ஏரியா இருக்குது, புல் மாதிரி அந்த லான் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு கன்னோட ஒரு பாடி கார்டு வந்து சுற்றிட்டுருக்கான். அவனை நீங்கள் பார்த்துடுறீங்க. பார்த்த உடனே அவனுமே வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அவன் உங்களோட உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு மேம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க வரான். நீங்கள் அவன் பேசிகிட்டு இருக்க கேப்பில் அப்படியே உங்கள் கையில் இருந்த குளோரோஃபார்ம் எடுத்து அப்படியே அவனோட மூக்கில் வந்துட்டு வச்சு அமுத்திடுறீங்க. எதுவுமே அவனோட சவுண்ட் போட முடியாத மாதிரி. அவன் அசந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அவனோட மூஞ்சில் வச்சு அமுத்திடுறீங்க. அவனும் வந்துட்டு மயங்கிடுறான். ஒருத்தனை கிளியர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக அந்த லானில் இறங்கி ஓடுறீங்க. அவனோட ஆரமோட வீட்டோட கார்டனு காம்பவுண்டே இல்லை. ஏன்னா மொத்தம் 3-4 ஏக்கருக்கு அவனோட லேண்டு தான். ஸோ சுற்றி எந்த ஒரு காம்பவுண்டும் இல்லை. அதை சுற்றி
சுற்றி ஒரு பெரிய இதுதான் இருக்கே தவிர ஃபென்ஸ் தான் இருக்கே தவிர சுற்றி எந்த ஒரு காம்பவுண்ட் சவரும் எதுவுமே வந்துட்டு கிடையாது. உங்களுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டால் போதும், நீங்கள் ஆரமோட மேன்ஷனை விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அது கிடையாது. அந்த இடமே டோட்டலி ஆரமோடது தான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி நடந்து நடந்து அந்த முட்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் போய் அந்த ஃபென்சிங்கை வந்து டச் பண்ணுறீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த 4 ஏக்கர் ஃபுல்லாக ஆரமோட லேண்ட் இருக்கு இல்லையா, அதை விட்டு தப்பிச்சு ஓடி போய் ரொம்ப ரொம்ப நேரம் நடந்து போய் அந்த இருக்கிறத அந்த ஃபென்சிங்கை வந்து டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி குதிக்கலாமான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அந்த முள்ளுவேலி அதை தாண்டி குதித்தா பயங்கரமாக இன்னும் அடிபடும். பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஏதாவது பூந்து போயிட முடியுமான்னு சொல்லி நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ண உடனே ஆரமோட ஃபோனுக்கு வந்துட்டு அலாம் அடிக்குது. ஆரம் அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படியே பயங்கர கோவத்தோட கண்ணை வந்துட்டு மூடுறான். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் யூ ஹேவ் எவர் டன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு திரும்பி அவனோட மாஃபியா மேன்ஷனுக்கு தான் வந்து வரான். அவன் வெளில போய் ஒரு 2 hours இருக்கும். அவனோட மீட்டிங்ஸு மற்ற பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஃபோனில் வந்துட்டு அலாம் அடிச்சிருக்கும். அவனும் வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டுருக்கான். அந்த ஃபென்சிங்குள்ளேயும் நீங்கள் பூந்து உள்ளே போகிறீங்க. பயங்கரமாக உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு அந்த முள்ளுவேலி ஃபுல்லாக பிடிச்சி இழுக்குது. உங்களோட கால், கை, மூஞ்சி, முதுகு ஃபுல்லாக கீறல். அவ்வளோ கீறலோட அந்த ஃபென்சிங் வேலிக்குள்ளே புகுந்து வெளியில் போகிறீங்க. வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கேட்ஸ். அப்படியே அந்த இடத்த வந்துட்டு தூரமாக ஒவ்வொருத்தவங்க அப்படி கொஞ்சம் தூரம் விட்டு ஒருத்தவங்கன்னு அப்படியே சரவுண்ட் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் திரும்பி ஆரமோட மேன்ஷனை பார்க்குறீங்க, இந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நின்றுட்டுருக்கும்போது வாவ், நம்ம உள்ளே போய் அடித்து சண்டை போட்டு தூக்கிட்டு வரணும்னு நினச்ச வேடா, ஆனால் அவளே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வந்து பார்க்குறீங்க. எஸ், அது அவங்க எல்லாருமே பேங்க்ஷனோட ஆளுங்க தான். ஃபுல்லாக அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ரவுண்ட் அப் பண்ணி அவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்கும்போது நீங்களே போய் கரெக்டாக அவங்கக்கிட்ட மாட்டிட்டீங்க. அப்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஒரு ஸ்மோக்கோடு உங்களை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஓநாய்களின் கூட்டத்தில் சிக்கிய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம பயமாகுது அவங்க பேசுகிறது. அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதா நினச்சி இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா, இவங்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி குருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்கள ஒருத்தன் தான் வந்துட்டு சொல்கிறான், நீயா வந்துடுவியான், இதுக்கு மேலே ஏற்கனவே நீ அங்கேருந்து கஷ்டப்பட்டுருக்க அங்கேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப போல் அப்படின்னு சொல்லி உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அவன் தான் ஒரு கன் எடுத்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். நீங்கள் அடக்காடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக நின்று பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என் அப்பா என்ன 2 தேடிட்டுருப்பாரு. நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேச ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவங்க தான் உங்களை பேசுகிறக்கே வந்து ஸ்பேஸ் விடல. உங்களை வந்துட்டு கையை காலை கட்டி தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு உங்களோட ஹேண்டை தொடுறதுக்கு வர்றான். அப்போது கரெக்டாக அவனோட தலையிலே ஒரு ஹெட் ஷாட்டு. அப்படியே வந்து கீழே விழுந்துடுறான். சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேத்தையும் டப்புன்னு ஒரு பர்சன் ஒரு கன்னை வச்சு அப்படியே சுட்டு கொலை பண்ணி கீழே போட்டுடுறாரு. நீங்கள் வைட் ஐஸில் நிமிர்ந்து பார்க்குறீங்க. எஸ், அது வந்துட்டு ஆரம் தான். கரெக்டான டைமுக்கு வந்துட்டார் உங்களை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் வைட் ஐஸ்லேயே ஆரமாக பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களோட ஹேர் ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு, ட்ரெஸ் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு, ஃபுல்லாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக முள்ளுவேலி கிழிச்சிருக்கு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கேருந்து ஓடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அவனுக்கு பார்த்த உடனே தெரியுது. செம்ம கோவத்தில் அப்படியே கொள்ள வெறியில் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்களோட உடம்பு ஃபுல்லாக செம்மையாக உங்களுக்கு ஷிவர் ஆகுது, ஸ்வெட் ஆகுது அவனை பார்த்த உடனே.
அப்படியே நீங்கள் வந்துட்டு பயந்துட்டுருக்க உங்களை நோக்கி அப்படியே கன் எடுத்து நீட்டுறான். கொலை பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ட்ரிகரை புல் பண்ணுறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஃப்ளின்ச் ஆகி இப்படி பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு பின்னாடி ரைட் ஆஃப்டர் உங்களுக்கு பின்னாடி இருந்தவனை வந்துட்டு சுட்டுறாரு. அப்புறம் பேங்க்சின் தன்னோட பாக்கெட்டில் இருந்த எமர்ஜென்சி ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு அமுத்துறாரு. அதாவது அங்கேருந்து பேங்க்சின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கார். அவங்க ஆளுங்களில் சில பேர் வந்து கேமரா வச்சு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். எமர்ஜென்சி ட்ரான்ஸ்ஃபார்மரை அமுத்துன உடனே அங்கே அத்தனை பாடி கார்ட்ஸ், ஹெலிகாப்டர், அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து இறங்குது. ஆரம் பதிலுக்கு அவர் கையில் வச்சுருந்த எமர்ஜென்சி ட்ரான்ஸ்பாண்டரை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. உள்ளே இருந்த அத்தனை பாடி கார்ட்ஸ், அவரோட மாஃபியா மேன்ஷனுக்குள்ளேருந்து அத்தனை பாடி கார்ட்ஸ் வந்து இறங்குறாங்க. 2 பேத்துக்கும் பயங்கரமான கேங் வார் நடக்குது. ஆரம் கொஞ்சம் கூட ரூத்லெஸ்ஸாக அப்படி ஃபைட் பண்ணுறாரு. அவர் ஃபைட் பண்ணுறத பார்க்கறக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. கிரனேட் லான்ச்சர் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ டிஸ்ட்ரக்டிவான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியல. ஒரு டேபிள் கடியில் ஒரு மரத்துக்கடியில் போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே கூனி குறுகி போய் செம்ம பயந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே பயங்கரமாக பயந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட முட்டியிலேருந்து வேறு பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அவ்வளோ பெரிய கேங் வார் நடக்குது. கிட்டத்தட்ட 100-200 பேர் அதில் செத்துட்டாங்க. அத்தனை பேர் செத்ததுக்கப்புறம் ஆரமோட பாடி ஃபுல்லாக வந்து ட்ரென்ச் மார்க்ஸ் அப்படி பிளட்டால் அப்படியே வந்துட்டு நனைஞ்சிட்டார் அவர். அவ்வளோ ஒரு நனைஞ்சு போன அவ்வளோ ஒரு பிளட் ஷெட்டில் அப்படியே நடந்து வராரு. வந்து உங்களை தான் பார்த்து அப்படி ஒரு முறைக்கிறாரு. முறைச்சிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னை விட்டு எங்கே போகணுன்னு நினச்சாலும் சரி உன்னால் போக முடியாது பேபி கேர்ள், நீ கடைசியில் என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல பேபி கேர்ள், நான் உனக்காக வருவேன்னு சொல்லி, ஏன் நீ இதெல்லாம் பண்ணி நீயே கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஆரம்பம் வந்துட்டு பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவரோட பல்ல கடிச்சிட்டு ஜாலாம் அவருக்கு வந்துட்டு டைட் ஆகுது. அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட காருக்குள்ளே தூக்கி போட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. அங்கே இன்னும் கேங் வார் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக ஆரமோட சோல்ஜர்ஸும் ஆரமோட டீமில் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் வந்துட்டு பங்க்ஷனோட டீமில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க எல்லோரையும் ஆரம் போட்டு தள்ளிடுறாரு. கடைசியில் வேற ஒரு ஆரமோட ப்ரைவேட்டான ஏரியாவுக்கு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் அமைதியாக அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்க. லைக் நம்ம தப்பிச்சிட்டோன்னு சொல்லி நீங்கள் நினச்சது இத்தனை பேர்த்த கொலை பண்ணிடுச்சு. இவ்வளோ பேரோட சாவுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்துட்டு அமைதி ஆரம்பமான மேன்ஷனுக்குள்ளேயே இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்காது. அது வேறு உங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அதோட நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டோடையும் ஒரு மாதிரி பயத்தோடையும் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம்பம் தான் அப்படி அவனோட கண்ணெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக சவந்திருக்கு. கொடூரமாக உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். யாரோட கழுத்தையோ பிடிச்சி நெரிக்கிற மாதிரி உட்காந்து அவன் வந்துட்டு காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஆரமோட காரில் இருக்கிற காரும் ஃபோனும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கிறதுலேருந்து ஒரு கால் வருது. அவன் வந்து அட்டன் பண்ணுறான். சார், டார்கெட் அச்சீவ்ட், நோ ஒன் சர்வைவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறாரு. நீங்கள் வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஏன்னா ஆரமோட பர்சன்ஸ் வந்து ஆரமோட மென் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. பட் பேங்க்ஷனோட மென் வந்து நிறைய பேர் இருந்தாங்க எதிரிங்க. ஆனால் அத்தனை பேர் இவங்களே கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி ஆரம் பார்க்குறீங்க. ஆரம் அப்படியே அவனோட கையில் இருக்க பிளட்டை வந்துட்டு அவனோட ஒரு கர்ச்சீஃபில் வந்துட்டு வைப் பண்ணி கீழே போட்டுட்டு அவனோட பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட் எடுத்து லைட் பண்ணி அப்படியே ஸ்டைலிஷாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸ்லேருந்து ஒரு சைட்லேருந்து அப்படியே ரத்தம் ஒழுகுது. ஆனால் அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி மேலே பார்த்து ஸ்மோக் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒரு டெவிலிஷான
ஸ்மைல் பண்ணுறான், ஐ மீன் ஸ்மோக் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஷிவர் ஆகுது, உங்களோட ஸ்பைனே சில்லுன்னு ஆகுது. நீங்கள் அப்படியே பயந்து போய் டெரிபிளான ஐஸில் ஆரம்ப பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து டெவிலிஷான ஸ்மோக் பண்ணிவிட்டு, நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கூடாதுன்னு நினச்சனோ நீ, ஆனால் அதை தான் என்கிட்ட கேட்குற. அறம் இப்படி பண்ணாத நானே எனக்குள்ளே சொல்லி என்ன நானே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நீ தட்டி எழுப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பயத்தோட ஆரம்பம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அந்த கார் வந்து ஒரு டார்க்கான ஒரு பங்களோவுக்கு போகுது. அது வந்து ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிற பங்களோ தான். அதுவும் ரொம்பவே வந்து ரிசர்வ்டான ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் காரை நிறுத்திட்டு உங்களை தரத்தரன்னு கையை பிடிச்சி புல் பண்ணுறாரு. நீங்கள் வரமாட்டேன்னு அவங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ திரும்பி பார்த்து பொழிச்சுன்னு ஒரு அறை அப்படியே உங்கள் ஃபேஸில் செம்மையாக நீங்கள் வந்து பயந்துட்டீங்க. வான்னா வரணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி தரன்னு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற மெய்ட்கிட்ட வந்துட்டு உங்களை டப்புன்னு தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே அந்த மெய்ட்கிட்ட போய் நிற்கிறீங்க. அந்த மெய்டு உங்களையும் அறமையும் மாற்றி பார்க்குறாங்க. வெளியில் எங்கேயும் விடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 10-15 பாடி கார்ட்ஸை அங்கே வந்துட்டு விட்டுட்டு வெளியில் போகிறாரு. அப்போது அரமோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அறம் அந்த ஃபோனை எடுக்கிறாரு. இப்போ எங்கே இருக்கீங்க, சேஃப் தானே அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கேட்குறாங்க. சேஃப் தான், என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு யாருமோ. ஓகே, பார்த்துக்கோ, அவகிட்ட ஹார்ஷாக நடந்துக்காத சரியா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போது ஃபோனை கட் பண்ண உடனே ஆரம்புக்கு அந்த பர்சன் ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்கனால அந்த பர்சனோட திங்கிங் வருது. அப்படியே அவரோட திங்கிங் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகுது. டூர் வந்து முடியுது. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு நேற்று நைட்டு நடந்தது, ஐ மீன் ஆரம் குடிச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பான் இல்லையா, அது உங்களுக்கு அவனோட ஃபேஸை டக்குன்னு க்ளோஸ்அப்பில் பார்த்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு விதமான பிடிச்ச ஃபீலிங் மாதிரி தான் உங்களுக்கு தோணியிருந்திருக்கும். அவன் அந்த மாதிரி பண்ணட்டுமான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்துருப்பான். பட் நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்களோட சீக்கில் ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதை தான் நீங்கள் வந்துட்டு இப்போ நினச்சிட்ருக்கீங்க. உங்களோட பஸ் வந்துட்டு வந்துருச்சு. நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கெரோ, அப்புறம் டோலியா, அப்புறம் நீங்கள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பஸ்ஸில், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு வேறு ஒரு பஸ்ஸில், மொத்தம் 2 பஸ் இருக்குது. அதில் முதல் பஸ்ஸில் வந்து நீங்கள் கிளம்புறீங்க. உங்கள் கூட கெரோ, டோலியா எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போது நீங்கள் தான் அப்படியே ஜன்னல் பக்கம் திரும்பி உங்களுக்கு வந்துட்டு ஸ்மைல் வருது. உங்களுக்கு நேற்றுக்கு நடந்ததெல்லாம் நினச்சிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் க்ளோஸாக இருந்ததெல்லாம் நினச்சிட்டு உங்களுக்கு வந்து ஸ்மைல் வருது. ஆக்சுவலி ஷையாக வரீங்க நீங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பம் வந்து ரொம்பவே இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரோட டச்சஸ் வந்து உங்களுக்கு வார்ம்த் தர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து பயப்பட்டதெல்லாம் வந்து போய் இப்போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்துட்டு ஃபெமிலியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நினச்சிட்டே நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கீங்க. லைக் இன்னொரு தடவை ஆரம் வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணார், பேச வந்தார் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடலாம், இதுக்கப்புறம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் போயிட்டுருக்க பஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுனா, மற்ற ஸ்டாஃப்ஸ் வந்த வெஹிக்கிள் இருக்குது, அவங்க வந்திருப்பாங்கள்ல பைக்கில், அப்புறம் கார்லலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வெஹிக்கிள் எல்லாம் வந்துட்டு முன்னாடி போகுது. பட் நீங்கள் வந்த பஸ் மட்டும் டேர்ன் ஆகி ஒரு கிரானைட் குவாரிக்குள்ளே போகுது. உங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சலசலப்பாக பேசிக்கிறாங்க. அந்த வழியில் தானே வந்தோம் வரும்போது, பட் இப்போ ஏன் டேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த கிரானைட் குவாரிக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து கேட் க்ளோஸ் ஆகுது. அப்போது
உங்கள் கூட இருந்த கிரவும் டோலியாவும் வந்துட்டு கொஷினிங்காக திரும்பி பார்த்துக்குறாங்க. நம்ம வந்த பஸ் மட்டும் ஏன் டவுன் ஆகி புள்ள போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோங்க. அப்போது அந்த பஸ்ஸை வந்துட்டு நிறுத்திட்டு உள்ளேருந்து ஒரு வெளியே இருந்து ஒரு 4 பர்சன்ஸ் உள்ளே வராங்க. அவங்க ஃபுல்லாக மாஸ்க் போட்டு முகத்தை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் இருந்து ஒரு கிரனேடை வந்துட்டு, அதாவது ஸ்மோக்கபிள் கிரனேடை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கீழே வந்துட்டு உருட்டி விடுறாங்க. அதுலேருந்து ஃபுல்லாக டாக்ஸிக்கான கேஸ் வந்து வெளில வருது. எல்லாருமே அதை இன்ஹேல் பண்ணி வந்து மயக்கம் போடுறாங்க ஒவ்வொருத்தரா. நீங்களுமே அதை இன்ஹேல் பண்ணி அப்படியே வந்து மயங்குறீங்க. வந்தவங்க அப்படியே உங்களை வந்துட்டு க்ராஸ் பண்ணி கெரோ கிட்ட போகிறாங்க. அப்படியே கெரோ வந்து அலேக்கா தூக்கி ஒரு பர்சன் அப்படியே தோல் மேலே தூக்கி போடுறான். கெரோவுக்கு லைட்டாக கான்ஷியஸ்னஸ் இருந்து அவளோட ஃபோனில் இருந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்தவொடனே அடிக்கடி பேசுகிற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணி என்னை தூக்கிட்டு போகிறாங்க சுகா அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே ரொம்ப மெதுவாக சின்ன வாய்ஸில் சொல்கிறது கேட்டோன்னே சுகா அவர் உட்காந்துட்டு இருந்த சீட்லேருந்து டப்புன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு டிரைவர் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோடனே டிரைவர் வந்துட்டு அப்படியே சடன் பிரேக் போடுறாரு. அப்படியே நிறுத்திட்டு உங்களோட ஃபோனோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை தான் ட்ராக் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. அவருக்கு பின்னாடி ஆரமும் ஜேஹோப்பும் வேகமாக வந்து ஓடி வராங்க. அங்கேருந்து அந்த கிரனேட் குவாரிக்குள்ளார அவங்க அந்த பர்சன்ஸ் தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டுருக்கும்போது சுகாதா பின்னாடி இருந்து வேகமாக வந்து அந்த பர்சனை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கிக் பண்ணுறாரு. அந்த பர்சன் உங்களை தூக்கிட்டு இருந்த பர்சன் இல்லை, உங்களுக்கு தூக்கிட்டு இருந்த பர்சனுக்கு பக்கத்தில் இருந்த பர்சனை வந்து கிக் பண்ணுறாரு. கிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக டப்புக்குன்னு பிடிச்சி திருப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டெவிலிஷான ஒரு பயங்கரமான டார்க் ஆராவோட அப்படியே திரும்பி உங்களை தூக்கிட்டு இருக்க பர்சனை, ஐ மீன் கெரோவை தூக்கிட்டு இருக்க பர்சனை வந்து பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் உங்களான்னு சொன்னது உள்ள கெரோவை மீன் பண்ணி சொன்னேன்டா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ சுகா தான் அப்படியே திரும்பி அந்த பர்சனை, கெரோவை தூக்கிட்டு இருந்த பர்சனை வந்து பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. அந்த பர்சன் அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு கன் எடுக்கிறான். டக்குன்னு பிளிங்க் பண்ணுற கேப்பில் அந்த கன்னை வந்துட்டு எடுத்து உங்களை தூக்கிட்டு இருந்த, ஐ மீன் கெரோவை தூக்கிட்டு இருந்த பர்சனை வந்துட்டு ஒரே ஷூட் தான். அவன் பட்டுன்னு உங்களையும் கீழே போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த சைடு ஆரம் தான் வந்து இன்னொரு பர்சன், அப்புறம் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர்த்து கூடயும் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணிவிட்டு கெரோவை தான் வந்து தட்டுறாரு. கெரோ எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலையோடு வந்துட்டு கெரோவோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணுறாரு. கெரோ முழிக்கவே இல்லை. அப்போது பஸ்குள்ளே வர வந்துட்டு ஜியோப் தான் மற்றவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. ஜியோப்க்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஆரமும் சுகாவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த 4 பேர்த்தோடையும். அப்படியே ஃபைட் பண்ணி சுகா தான் அவங்க கையில் இருக்கிற கன்னை வச்சு 3 பேரையும் வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. ஆரம் அப்படியே வந்துட்டு ஷாக்கிங்காக திரும்பி சுகாவை பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மயங்கி போயிருக்காங்க. ஜியோப்பும் ஆரமும் ஜியோப் வந்து ஷாக்காக வந்து சுகாவை பார்த்துட்ருக்காரு. ஆரம் வந்து ஒரு விதமான கோபம் கலந்த ஒரு விதமான சர்ப்ரைசிங்லி ஷாக்காக அப்படியே வந்துட்டு சுகாவை பார்த்துட்ருக்காரு. சுகா அவரோட 2 கையிலையும் கெரோவை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆரம் முன்னாடி நிற்கிறாரு. ஆரம் சுகாவை பார்த்து பயங்கரமாக உரைக்கிறாரு. ஓகேடா மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டை சூன் பார்க்கலாம். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்டா, பட் ஏன்னா எனக்கு கோல்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.